முடிச்சிட்டிங்களா? சரி. இந்த வேதாகமம் கருப்புள்ள பட்டயம் என்று நாம் பல நேரங்களிலே பார்த்திருக்கிறோம். இதை ஒரு காலம் ஒருத்தராலும் புரட்டி போட முடியாது, மாற்றி எழுத முடியாது. என்னென்று கேட்டால் அந்த அளவுக்கு இதில் எல்லாவற்றையும் கர்த்தர் மிக நேர்த்தியாக எழுதி வைத்திருக்கிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே அநேக விதமான கடைசி காலங்களிலே வேத பொருட்கள் அதிகமாக இருக்கும் என்று நாம் வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறேன். ஆக நான் அடிக்கடி சொல்கிற விதமாக நாம் பேசுகின்ற நம்முடைய ஞானம், நம்முடைய வார்த்தைகள் என்பது மட்டானது, ஓரளவுக்குட்பட்டது. பவுலடிகளாருடைய வார்த்தைகள் அல்லது பரிசுத்தவான்கள் அந்த காலத்தில் அவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வார்த்தைகளின் வீரியம் நாம் புரிந்து கொள்வதற்கு மிகவும், அதுதான் இவ்வளோ நேரம் பார்த்தோம், காலையிலேருந்து அதுதான் பார்த்து கொண்டிருக்கோம். அது உசிதமானது. நம்முடைய சாதாரணமான வாழ்க்கையின் காரியங்களை காட்டிலும் வேதத்திலே பரிசுத்தவான்கள் எழுதித்திருப்பது மிகவும், அதை புரிந்து கொள்வது ஜாக்கிரதையாக படிக்கணும். அதற்கு மேலே அதிகம் இருக்குது. நாம் பரிசுத்தவான்கள் அப்புறம் இயேசு கிறிஸ்து பேசுகிறாருன்னு கேட்டால் அங்கே என்ன பண்ணணும்? இன்னும் ஜாக்கிரதையாக பார்க்கணும். ஆகினால இந்த வேதத்தின் அந்த அழகு கர்த்தர் நமக்கு போதித்து கொண்டு வருகிறார். நாம் காலை முதல் கர்த்தரை மிகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க இரக்கம் பாராட்டினார். அது நம்முடைய மைய கருத்து நித்தியம் 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 நித்தியம், அதுதான். அதை தவிர வேறொன்றும் கிடையாது. சபையின் ஒரே குறிக்கோள் என்னது? நித்தியம். ஆனால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர் விருப்பப்பட்ட மாதிரி கொடுக்கிறார், எடுக்கிறார். அதெல்லாம் நம்ம யோகில் பார்த்தோம். அது அவருடைய விருப்பம், அது அவர்களுடைய கைக்கு விட்டுற வேண்டியதுதான். ஏன்னு கேட்டதுக்கு நமக்கு இன்னும் இல்லை. அத்தக்காரர் நீங்கள் யார் எனக்கு முதல்ல சொல்லி கொடுத்தார் இந்த ஞானத்தில்? ஞானம் எங்கே தான் இருக்கும்? அங்கே தான் ஆரம்பிக்கும். இங்கே எவனும் ஈலான் மஸ்கோ வேறு யாரும் போய் அவருக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, இல்லைங்களா? எல்லாம் அவருக்கு தெரியாது. இப்போ கார் டிரைவர் ஃபோர்டு கம்பெனிக்காரன் போய் இல்லை நான் தாங்க ஃபோர்டு கார் தயாரித்தேன், அவருக்கு நான் தான் சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு மேலே டெக்னாலஜிலாம் என்ன பண்ணுறாரு? நம்ம கண் முன்னால் அவர் இயக்கி காட்டி கொண்டு இருக்கார். அதனால அப்பேற்பட்ட நோக்கோடு கூட நாம் இந்த வேதத்தை பார்க்கும்பொழுது எதுக்கு சொல்லணும்னு கேட்டால் ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் போகிறேன். இதை புரட்ட முடியும். காணப்படுகிறவைகள் நித்தியமானவைகள், காணப்படாதவர்களோ நித்தியமான. காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள். இது ஒரு வசனம் இருக்குது. இதை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றும் புரியாது. இந்த எப்ரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் என்ன சொல்கிறாரு? முதல் வசனத்தை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்க்க விட மாட்டார் உங்களை. எப்ரேயர் 11ஆம் அதிகாரம் 307. ஆக இதை எடுத்துக்கொண்டு நீங்க முழுவதுமாக உலகத்திற்கான காரியங்களாக நம்மால் என்ன பண்ண முடியும்? மாற்றி போட முடியும். சரிங்களா? காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள். என்னது? காணப்படுவது என்னது? உன்னுடைய பிரச்சனைகள் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியுது. காணப்படாதது என்ன? அவைகளுக்கான தீர்வுகள் இல்லை, அதுவும் கண்ணுக்கு தெரியல. அப்படி மாற்றிட்டார். நீ இதையே பார்த்துனுக்காது, இதை பாரு. ரெண்டுக்கு நடுவில் என் தேவன் எனக்கு இதெல்லாம் கொடுப்பாருன்னு நினச்சினோ இதெல்லாம் சரியாயிடும். இல்லை நீ பிரச்சனையே பேசியிருந்தா என்ன ஆகிடும்? பிரச்சனையில் தான் இருப்ப. இல்லை அதுக்கு தீர்வு உண்டு, அதுக்கு பார்க்கலனாலும் தீர்வு உண்டு. ஒருவேளை எனக்கு 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குது, அது என்னது? அது காணப்படுவது. காணப்படாதது என்ன? அதனுடைய தீர்வு. அது என்ன பண்ணிடும்? என் தேவன் எனக்கு நினைச்சார்னா அதை மாற்றிடுவார் என்று நினைத்து கொண்டு நீ எதை நினைக்கிறாயோ அதை என்ன பண்ணுவார் கர்த்தர்? இப்போ தான் சொல்கிறேன், இப்போலாம் நீ வீட்டுக்கு போய் பாரு, உன்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 1.25 லட்சம் வந்திருக்கும். ஆக இந்த காணப்படுவதும் காணப்படாததுக்கான விளக்கத்தை இப்படி தான் கொடுக்குறானுங்க, இல்லைங்களா? இப்படி எப்படி வந்திருக்கிற பண்ணி
நீ வியாதியோடு வந்திருக்கிற, அது காணப்படுவது. காணப்படாதது என்ன? பலம், உன்னுடைய ஆரோக்கியம், அது காணப்படலை. இது காணப்படுவது வியாதி, காணப்படாதது சுகம். இரண்டுக்கும் நடுவில் நீ இருக்கிறாய். நீ எதை பார்க்கணும்? நீ என்ன நினைக்கிற? நான் சுகமாயிடுவேன் நினச்சினா சுகமாயிடுவேன், நான் சுகமாக மாட்டேன்னு நினச்சினா சுகமாக மாட்டேன். ஆக முற்றிலுமாக இதை உலகத்திற்கான ஆசீர்வாதங்களுக்காக மாற்றப்படாது. ஏன்னா இவங்க தெரியும், எபிரேயர் 11 முடிச்சு யாரும் படிக்க மாட்டாங்க. அது தெரியாம 2 Corinthians 4 படிச்சது. அதுக்குரிய டெஃபினிஷன் என்ன? காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதை வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண, யாரும் உங்களை ஒன்றும் ஏமாற்ற முடியும். புரியுதுங்களா? அவர் கிளீனஸ் காணப்படுறது எல்லாமே அனித்தியமானவைகள் தான். காணப்படாதது இப்போ நித்தியம், அது நித்தியமானவைகள், அது உன் கண்ணுக்கு தெரியாது. அதை பாரு, அதுதான் வேதம் போதித்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் ரோமரின் புஸ்தகம் இதனுடைய தொடர்பாக நீங்கள் விதமாக மாற்றும் பொழுது அங்கே ஒரு 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 குழு வச்சிடுறார். இந்த வசனத்தை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் தப்பாக தான் இருக்கும். காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அதை வச்சுருந்தான் எல்லாத்தையும் பார்க்கணும். எது இருந்தாலும் காணப்படுகிற எல்லாமே என்னதான் அனித்தியமானவைகள் தான். அதை பார்க்காத, காணப்படாத நித்திய ஒரு ராஜ்யம் ஒன்று உண்டு, அதை பார் என்பதுதான் வேதத்தின் போதனை. அதனால அந்த வசனம் கூட எங்கே இருக்குது? அது 2 Corinthians 4 நினைக்கிறேன், இல்லை 2 Corinthians 4 18 வசனம், கடைசி வசனம். While we do not look at the things which are seen, but at the things which are not seen, for the things which are seen. ஆக இதற்கு மேலாக உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாத நித்தியமான சொல்லி மேலே சொல்றாரு 17. காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. அக்கா உன்னுடைய நோக்கம் எங்க இருக்கணும்? காணப்படாதவர்கள் மேலே இருக்கணும். அது என்னது? இவங்க என்ன சொல்றாங்க? காணப்படாத உன் ஆரோக்கியம், காணப்படாத உன் காரு, காணப்படாத உன் வீடு, காணப்படாத உன் மனைவி ஒருவேளை கல்யாணம் ஆகலன்னு வச்சு அது உன்னுடைய பிரச்சனை இப்போதுக்கு. ஆனால் அவன் தீர்வு என்ன? மனைவி அங்கே தான் இருக்கிறா, நீ பார்க்கல, குடிசீட்டில் பார்த்துருவ, அது சொல்லலை அவர். அது அனித்தியமானது தானே, அது எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் இந்த வசனத்தை விட்டு நீ பார்த்தனா எல்லாமே குழம்புதான் போகணும். இன்றைக்கு மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? மனிதர்களை இவ்விதமாக தவறாக இந்த உலகத்தின் அழிந்து போகிற காரியங்களுக்காக மாற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆக நீங்கள் ரோமர் 8 பார்த்தீர்கள் என்றால் முதல் வசனம் 8. இப்ப இன்றைக்கு 2 விதமான வாழ்க்கையை குறித்து நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு வாழ்க்கை எதை குறித்த வாழ்க்கை? மாம்சத்தின் வாழ்க்கை இல்லையா? நம்ம சாப்பிடணும், குளிக்கணும், படிக்கணும், படிச்சு முடிக்கணும், வேலை தரகணும், கல்யாணம், இதெல்லாம் என்னது? இதெல்லாம் எல்லாமே மாம்சத்துக்குரியது தான். அப்போ ஆவிக்குரியது என்ன? ஆக இதுக்கு முக்கியமா நம்ம செய்ய வேண்டியதுதான். ஆனால் அவர் சொல்றாரு, மாம்ச சிந்தை மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படியே நடக்கிறது. அப்போ மாம்சத்தின்படி நடக்கிறது என்பது என்ன? இதெல்லாம் எனக்கு தேவைதானே. ஆனால் இதுக்கும் ஆவின்படி நடக்கிறதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா, இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டால், ஆவின்படி நடக்கிற என்ன இருக்கணும்? ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கணும் இல்லை? யூ ஹாவ் டு ஐடென்டிஃபை யுவர் செல்ஃப். அவர் நல்ல ஈஸியாக சுலபமாக இருக்குல்ல இது. அது அவர் ஆவின்படி நடக்கிறாருப்பா, ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸு. அப்புறம் என்ன, அவர் இஸ் கோயிங் டு தி அப்போஸ்லிக், அந்த மாதிரி ஒரு வார்த்தை இருக்கணும், ஏதோ ஒரு வார்த்தை, அந்த மாதிரி சர்ச் இருக்கணும். அதே மாதிரி அந்த கோயில் இவரு தான் பெரிய இந்த பாஸ்டர், அவர் என்ன பண்ணார்? ஜிப்பா. ஆக ஆவிக்கு சில வழக்குகளை கொடுத்துட்டாங்க. அதன் மாதிரி என்ன பண்ணாங்க? யூ ஷுட் ஸ்பீக் இன் டங்ஸ் இல்லை? இதெல்லாம் கொடுத்து அப்படிலாம் இருந்துச்சுன்னா என்னன்றாங்க? அது அப்படிலாம் இருந்தால் ஆவிக்கு எங்கே பார்த்து நீங்கள் ஆவிக்குரிய சபைக்கு போகிறீங்களா? இப்போ இதெல்லாம் என்னது? எல்லாம் நம்ம இதெல்லாம் ஆவிக்குரிய சபை கிடையாது இதெல்லாம் இல்லையா? என்கிட்ட குதிக்கணும். இப்போல்லாம் நேற்று ஒருத்தர் பார்க்குறேன் தான் சொன்னேன்னா, டே இவங்க எப்படிலாம்டா ஏமாற்றுவானுங்க. எனக்கு போட்டுக்கிற கோட்டை கைட்டு என்ன பண்ணுறாரு? வந்துக்கிற மக்கள் மேலாம் தட்டுறா எல்லாரும் தப்புன்னு உண்டுறாங்க இல்லை? அவங்க உள்ளே போனோன்னே அதிசயங்கள் நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும். இப்படியாக ஆவி என்றால் என்று மாற்றி போட்டார்கள். ஆனால் ஆவின் சிந்தை என்ன? இப்போ நேற்று கூட நீங்கள் இப்போ பார்த்தீங்க, கள்ளக்குறிச்சியில் 87 பேர் இல்லை 52 பேர் எல்லாரும் என்ன பண்ணாங்க? கள்ள சாராயம் கொடுத்து மறிஞ்சு போனாங்க. அதில் பாதி பேர் யாரு? பாதி பேர் கிறிஸ்தவர்.
பாதி பேர் 52 பேர் இறந்துட்டான். அதை பாதி பேர் யார்? இதில் போதாபசம் என்ன பண்ணுறான்? சிலுவை வர தூக்கினோம். ஆக மாம்சத்தின் சிந்தை என்பது என்ன, ஆவின் சிந்தை என்பது என்ன? மாம்சத்தில் கேட்ட காரியங்களே. இதுக்கு என்ன இருக்குது? போலீஸ்காரர் என்ன பண்ணுறார்? நிறுத்தி கை நீட்டி லஞ்சம் ஆனான்னு அவர் மாம்சமாக ஆவியாவது, அவர் மாம்ச சிந்தை. ஒரு சமயம் நமக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை MMDக்கு போயிட்டு ஒரு கடிதத்துக்காக நின்றுட்டு இருக்குது. அப்போ நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, டெய்லி இப்போ தினந்தோறும் போவாங்களாம். காலையில் போனோன்னு உட்கார வச்சுட்டு, சரிம்மா நாளைக்குமா நான் போகிறேன். தினந்தோறும் அந்த பிள்ளை வேலையை விட்டுட்டு போயிட்டு தினந்தோறும் அந்த மாதிரி இருக்கு ஆயிருக்கு. அப்புறம் என்கிட்ட சொல்லிச்சு. நான் சொன்னேன், ஏமா அங்கே உள்ள வெஸ்லின்னு ஒருத்தர் இருப்பார், எஸ்டேட் ஆஃபீஸரு, அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னேன். அப்போ சொல்லிச்சு, அவர் தானே அந்த மாதிரி பண்ணுறாரு டெய்லி. அப்புறம் கேள்விப்பட்டு அவருக்கு என்ன வேணும்? அவருக்கு லஞ்சம் வேணும். அவர் எந்த ஆவின் சபைக்கு போனால் என்ன இல்லையா? ஆக மாம்ச பலவீனங்களிலே மாட்டிக்கொண்டிருக்கிற யாரால் என்ன சொல்ல முடியாது? ஆவின் சபையை சொல்லிட்டு போகும். ஆவியில் இருக்கிற நம்ம என்ன சொல்ல முடியாது? அது சாதாரணமான உலக பிரகாரம் மனிதர்கள் என்ன செய்கிறாங்க? இந்த நாட்களில் மிக தைரியமாக அநீதிக்கு எதிராக போராடுகிறார்கள், மிக நேர்மையாக தைரியமாக இருக்கிறார்கள், தவறு செய்கிறதே இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் என்றால், நீங்கள் கிறிஸ்தவனா என்ன பண்ண சொல்ல மாட்டான்? பொய் சொல்ல மாட்டான். கிறிஸ்தவன் என்றால் திருட மாட்டான். கிறிஸ்தவன் என்றால் லஞ்சம் வாங்க மாட்டான். என்ற காரியங்கள்லாம் போய் இந்த நாள் என்னாச்சு? எதனா வாங்கிக்கோ, நீ பணக்காரனாக இன்றைக்கு இந்த நாட்களிலே மாறி போயிடுது. ஆக இவங்க எல்லாவற்றை காட்டிலும் இப்படி ஆவிக்குரியனாக ஒருவராக இருக்கிறார் என்றால், ஒரே ஒரு சின்ன ஒரு விளக்கத்தை இங்கே பவுலடிகளார் சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, 14ஆம் வசனம், அதில் 13 கூட படிங்களேன். மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள். எல்லாம் தான் சாவ போறோம். அது விளக்கத்தை நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். எல்லாம் தான் சாவ போறோம். ஆனால் மாம்சத்தின் பிழைத்தால் that would be your end of it. நீ செத்து போய் முடிஞ்சு போச்சுக்காத. சாவீர்கள் ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர். இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். அப்போ மாம்சத்தை இங்கே 8ஆம் வசனத்தை கூட அதை போன்னு நினைக்கிறேன் இல்லையா? 6ஆம் வசனம் பாருங்களேன். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். அதை தான் இங்கே சொல்லிட்டு 14ஆம் வசனத்தை அதுக்கு ஒரு சின்ன ரெமடி கொடுக்குறாருங்க. என்ன கொடுக்குறாரு? மேலும் இல்லை ஆங்கிலத்தில் தமிழை படி. மேலும் எவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள். மிக சுலபமான ஒரு வழி. நீ ஆவியில நடக்கிறேன் என்றாய். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தான் இது. இதுக்கப்புறம் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்போ முதலாவதாக நீ ஆவியின்படி நடக்கிறார் என்றால் என்ன? நீ யாரு? நீ தேவனுடைய புத்திரர் என்று நீ புரிந்து கொண்டாலே, நீ உணர்ந்து கொண்டாலே நீ யாரு? நீ ஆவியின்படி நடக்கப்படும். யார் சொல்ற? அடுத்த வருஷம் சொல்ற அந்தபடி 14. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்போ ஒருவன் நான் சொன்ன ஒயிட் ட்ரெஸ் ஒயிட் ஜிப்பா போட்டுக்கிறதோ இல்லையா, அல்லது குதிக்கிறதோ அல்லது டங்ஸ் பேசுறதோ இருக்கலாம். அது பொய்யா இல்லை, நம்ம அதெல்லாம் சொல்ல வரல. ஆனால் நமக்கு தெரிஞ்ச விதத்தில் நீ ஆவின்படி நடக்கிறாய் என்றால் உனக்கு என்ன? ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன? நீ தேவனுடைய அவரை நீ என்ன பண்ண போற? அப்பா பிதாவே. அடுத்த வருஷம் என்ன சொல்ற? அப்பா பிதாவே அப்படின்னு நினைச்சா நீ என்ன பண்ண மாட்ட? அப்போ வேற மனுஷங்கிட்ட நீ போக மாட்ட இல்லையா? ஒருவேளை நீ கிறிஸ்தவ மார்க்கத்தை நீங்க எடுத்துன்னு பாருங்க. என்ன நான் தைரியமாக என்னால் சொல்ல முடியும்? கர்த்தர் அது எப்படி என்ன ஞானத்தை கொடுத்தான்னு தெரியாது. இந்த 75 வயசுக்கு நான் என்ன பண்ணல, இந்த மனுஷன் ஜெபம் பண்ணான்னு சொல்லிட்டு நான் எந்த மனுஷங்கிட்டையும் நான் போனது கிடையாது. எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணலாம், உங்களுக்காக ஞாபகம் பண்ணலாம். இப்போ சபை ஜெபம் பண்ணி இருக்குது, மூப்பர் ஜெபிச்சிருக்காங்க, அது வேறு. ஆனால் இன்னாரு ஜெபம் பண்ண இன்றைக்கு மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்களே, அதோ அங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு, இதோ இங்கே ஒருத்தர் ஜெபம் பண்ணுறாரு. அப்போது நீங்கள் நம்ம என்ன செய்கிறோம் என்றால், தேவனுக்கும் நமக்கும் இடையில் நம்ம யாரை ஏற்படுத்துகிறோம்? மனுஷ தரகர்கள். அவர் என்ன சொல்றார்? நீ என்ன கூப்பிடுறா? நீ என்ன கூப்பிடு? அப்பா பிதாவை நீ கூப்பிடு. அந்த உரிமையை பெற்றுக்கொண்டாலே அது தானே அது வந்துட்டு
ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம் இல்லைங்களா? ஆவியின்படி நடக்கிறோம். என்ன பண்ணோம்? முதலாவதாக நேரடியாக தேவனோடு கூட பேசும். அதை விட்டுட்டு நீ இப்போ உட்காந்துட்டு நான் கூட பார்த்தேன், ஒரு 27 வருஷம் ஏதோ ஒன்றுக்காக போராடி இருக்காங்க, எங்கெங்கோ ஜெயிச்சிருக்காங்க, சபையாக ஜெயிச்சிருக்காங்க. அவங்க சாட்சி சொல்கிற சபையில் ஜெயிச்சிருக்காங்க. செடிச்சுட்டு சாட்சி கொடுக்குமா சொல்கிறாங்க, இன்னாருக்குன்னு என்ன பண்ணேன், 10ல் ஒரு பங்கு அனுப்பிச்சி வச்சேன். அப்போ எல்லாமே போச்சு இல்லையா? ஆக அவர் ஜெயிச்சு தான் அவங்களுக்கு இது நடக்கும்னு சொன்னால் நீ அங்கே போய் ஜெயிச்சிக்கணும் இல்லையா? எங்கெங்கோ ஜெயிச்சுட்டு பிறகு என்ன பண்ணுறாங்க அவங்க, 10ல் ஒரு பங்கு நான் அங்கே அனுப்பிச்சி வச்சேன். அவன் நினச்சே பார்த்துக்க மாட்டான், அவன் அக்கௌண்ட்டில் அன்றைக்கி 10ல் ஒரு பங்கு, அதுவும் 20, 25, 30,000 போயிடும். இந்த விதமாக மனிதர்களை தங்களுக்கும் தெய்வத்துக்கும் நடுவில் வச்சுக்கிற யாருமே யாரும் இல்லை. அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் அல்ல, ஆவியினாலே நடத்தப்படுகளும் அல்ல. சரி, வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் இருக்க நம்முடைய முற்பதாக்கள் எல்லாருமே ஆபிரகாம் தேவனோட நேரடியாக பேசியிருக்கானா? அவனுக்கு நடுவில் இடைத்தரக்கு இருந்திருக்காரா? நீங்கள் பாருங்கள், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அதில் நிறைய பேசுகிறாரு, கொள்கிறாரு, அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதில் குறித்தெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் தமிழ். புகைக்கிற சூளையும் அந்த துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. கர்த்தர் என்ன பண்றாரு? இவன் அவனுடைய பலியிடுவெல்லாம் 2 கூறுகளாக வெட்டி போடுறான், நடுவில் நடந்து போகிறார். பர்சனல் கான்டாக்ட். அவர் ஆபிரகாம் போய் ஆதம் போய் என்னன்னு ஆதாமே எங்கே இருக்கிறாய்? இங்கே ஆபிரகாமோட பேசிட்டு 18ஆம் வசனத்தை சொல்ற, கர்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோ கூட உடன்படிக்கை பண்ணி டைரக்ட் டீலர்ஷிப், டைரக்ட் டீலிங். அப்புறம் யார் அந்த மாதிரி நடந்தவங்க? யார் நேரடியாக தேவனோட கூட உறவு வச்சுருந்தோம்? நீங்கள் யாக்கோபு பார்க்கலாம் சரிங்களா? யாக்கோபுன்னா என்ன இதில் வருது? இல்லை அதுதான் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28. அவன் அங்கே ஏணி இருக்கிறது, தேவதூதர்கள் போகிறதும் இறங்கலாம் இருக்கிறாங்க. 13ஆம் வசனம். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் தருவேன் என்றார். 14 போல் இருக்கும் பரப்புவாய் உனக்குள்ளும். என்ன ஆசீர்வாதம் அது? அதுதான் பவுலுடைய சொல்ற என்ன ஆசீர்வாதம்? அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆக அவனுடைய சந்ததியில் தான் யார் வருது? கிறிஸ்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வராது. அது கூட நம்ம கடைசியில் முடியலன்னா நேரம் தான் கூட நம்ம அதை பார்க்காது. சின்ன ஒரே ஒரு ரகசியத்தை மட்டும் அப்போ சொல்கிறாங்க, புரியுதுங்களா? அப்புறம் வேற யார் நேரடியாக கர்த்தரோட பேசுது? ஒரு சிலர் மோசே, யாத்திராகமம் யாத்திராகமம் எக்ஸடஸ், தமிழ்ல யாத்திராகமம் 4ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். உச்சடி நடுவில் இருந்த தேவன் அவனை நோக்கி மோசே மோசே. இந்த விதமாக நீங்கள் பலரை நம்ம இதில் கூட பார்த்தோம். எலியா தீர்க்கதரிசியோட பேசுகிறாரு, எலியாவோட பேசுவார் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம
இப்போ ஜோஷுவாட்ட என்ன பண்ணான், ஒரே ஒருத்தன் பட்டயத்தோட வந்து நின்று அவனுடைய. ஸோ ஆல் ஆஃப் தெம் ஹேவ் டைரக்ட் கான்டாக்ட் வித் காட். அதுதான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கும். நீ தேவனுடைய புத்திரராக இருப்பேன் என்றால் உனக்கும் தேவனுக்கும் நடுவில் மனிதர்கள் தேவையில்லை. இதை வச்சுட்டு நீங்கள் பாருங்க, இன்றைக்கு மனிதர்கள் நடுவில் தேவையில்லாமல் தேவனோடு கூட நேரடியான தொடர்புள்ள மனிதர்கள் இருக்கிறார்களா அல்லது சபையில் இருக்கிறதா? எக்ஸப்ட் a few churches they teach you you have to have direct contact with God. நேரடியாக உனக்கு ஒரு அப்பா பர்த்தனேன்னு அவரை கூப்பிடலாம் இல்லையா? எங்கேயோ கால் மேலே காலத்துக்கு போட்டுன்னு அப்பா பிதாவே கூப்பிடலாம். நீங்கள் பாட்டெல்லாம் சொல்லிதரான், அப்பா பிதாவே அன்பானது எல்லாம் சொல்லிதரான். ஆனால் அப்பாட்ட போட மாட்டோம் இல்லை. நடுவில் யார் இருக்கணும்? நான் இருக்கணும். நீங்கள் அதுதான் இப்போ சொன்ன பாரு, அது வேறு என்ன பார்க்குறேன் இந்த நெட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கிறான். நடுவில் இருக்கிறவெல்லாம் இருக்கிறான். தேவனுக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிற எல்லாம் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிற ஒரு பெரிய லிபர்ட்டி, ரெண்டு காரியம். ஒன்று, we are always thinking about eternity and we are always connected with our God. நேரடியான தொடர்பு. நீங்கள் எங்கே பஸ்ஸில் போனாலும் சரி, நீங்கள் நடந்து போனாலும் சரி, உங்கள் தேவனோடு கூட நீங்கள் என்ன செய்ய முடியும்? நேரடியான தொடர்பை வைத்துக்கொள்ள முடியும். அது இதை தான் சொல்லி இந்த சொல்லிட்டாரு. இதை காட்டில் நீங்கள் என்ன பண்ண ரோமல்ல அப்பாசனுடைய பவுனுடைய வார்த்தைகள் நீங்கள் என்ன சொல்றீங்க? ஆக முதலாவது ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுக்குற, நீ தேவனுடைய ஆவியினாலே நீ பிறந்திருப்பார் என்றால் உனக்கு என்ன இருக்கு? நீ தேவனுடைய புத்திரனா இருக்கிறாய். நீ உனக்கு என் புத்திரனா அப்படின்னா நான் சட்டை போடாம உட்காந்து தூக்க மாட்டானா? அழுக்காந்த என் பேத்தி இருக்கிறான், காலில் அழுக்காந்த என்ன பண்றாவா வந்து தொடச்சி விட்றான். அப்பானா என்ன பாப்பா? இல்லை தம்பி கொஞ்சம் போய் குளிச்சுட்டு கொண்டு ஒயிட் ட்ரெஸ் போடணும்னா சொல்லுவாரு. இல்லை, யுவர் ஃபாதர் ஹி லைக்ஸ் யூ. எப்படி இருந்தாலும் சரி, ஹி இஸ் வித் யூ. அதான் சொல்றாரு. நீ முதல்ல உனக்கு இருக்கிற குவாலிஃபிகேஷன் என்ன? நீ குளிச்சியா குளிக்கலையா? உனக்கு முதல்ல யூ ஆர் மை சன், யூ ஆர் மை டாட்டர். நீ எனக்கும் உனக்கும் இருக்கிற ஒரு ஆவிலே நீ பிறந்திருப்பாய் என்றால், ஆவின்படி நீ நடப்பாய் என்றால் உனக்கு யார் தகப்ப? முதலாவதாக அதை அந்த விஷயத்தை நீங்கள் அந்த ரோமர் 8ஆம் அதிகாரம் நம்முடைய அது என்னடா போடணும் போது அந்த இதுக்கு போடுறதில்ல, அதோடைய மைய சாப்டர் இது தான். எல்லாரும் அந்த அதிகாரத்தை மனப்பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுலேருந்து கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு வெளிப்பாடு. நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா, ஆகஸ்ட் 16, 17, 18 அவங்களுடைய மைய கருத்து இந்த ரோமர் 8 தான் அவங்களுடைய. அதில் நமக்கு இருக்கிறதுனா, நீ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய் என்றால், நீ ஆவிலே பிறந்திருப்பாய் என்றால், ஆவி கெட்டது நடக்க வேண்டும் என்றால் தேவனுக்கு முன்னால் தப்பு செய்யவே முடியாது. அதே விதமாக இன்றைக்கு உலக பிரகாரமான மனிதராக இருக்கிற தேவனை அறியாதவர்கள் இருக்கலாம். அவர்கள் இந்த அநீதிக்கு எதிராக போராடுகிற தைரியத்தை கர்த்தர் கொடுப்பார் அப்படின்னு. ஆக இதை பார்க்கும்பொழுது இப்போ இயேசு கிறிஸ்து இதை பற்றி பேசுகிறாரு இல்லைங்களா? நாம் பேசுறது வேற, பவுலடிகளார் சொல்கிறது வேற. இயேசு கிறிஸ்து லூக்கா 15 அதிகாரத்தை சொல்கிறாரு. நமக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்ன கதைங்க? லூக்கா 15 இளையகுமாரன் கதை இல்லையா? முதல்ல வந்துட்டு ஆடை காணோம், ஆடை போட்டுட்டு வருவான் இல்லையா? அதே மாதிரி நகையை அதெல்லாம் சந்தோஷத்தை பற்றி தான் இருக்குது. சந்தோஷப்படுங்கள் சொல்கிறாரு. 10ஆம் வசனம் படிங்க. ஒரு எல்லாரும் படிக்கலாம். 10ஆம் வசனம் 15, 10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவை நிமித்தம். ஆக இந்த அதிகாரம் முழுவதும் ஒரு பரலோகத்தை பற்றி தான் சொல்லிட்டு வர. பரலோகத்தை பற்றி தான். மனம் திரும்புகிற பாவி, பரலோகத்தில் சந்தோஷம். அப்போ இந்த 2 பேரில் 2 பிள்ளைகள் என்ன பண்ணுறாரு? சின்ன குமாரன், இளையகுமாரன், மூத்த குமாரன். நம்ம அடிக்கடி பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த ரகசியத்தை சொல்கிறதுக்காக, புரியறதுக்காக அங்கே எங்கள் ஆபேலேருந்து கர்த்தர் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வர்றார். எல்லா மூத்த பிள்ளைகளும் என்ன பண்ணுறாங்க? இந்த ஸ்லாக்கியத்தை இழந்து போயிடறாங்க. காயினை இழந்து போயிடறான், ஆபேல் பெற்றுக்கொள்கிறான். இப்படியே வந்துட்டு இருக்குது அதெல்லாம் எல்லா இடங்களையும். ஆக இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குமாரர்கள், என் ஜேசபுத்திரன் சொல்கிறாரா இல்லையா? எப்ரேல நீங்கள் பார்க்கலாம். எப்ரே யாத்ராகமம் பாருங்கள். நீங்களும் நானும் அவருடைய ஜேசபுத்திரன் கிடையாது. யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 4 verse 22. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எங்க இருக்கிறான் இஸ்ரவேல்? இப்போ எங்க இருக்கிறான்? இப்ப இருக்கிறான். அப்ப இருந்தா எங்க? இப்ப எங்க இருக்கிறான்? சண்டை போட்டுக்கிறான். இப்போ அதே இஸ்ரவேல் என்ன பண்ணுகிறான்? சண்டை போட்டுக்கிறான். அது பைபிள் இருக்குன்னு அவனுக்கே தெரியுமா? தெரியாது. இல்லை, அவன் பைபிளை படிக்கிறானா படிக்கல தெரியாது. அவன் என்ன தேவன்? என்னுடைய
சேஷ்ட புத்திரன் அர்த்தம். மூத்த குமாரன் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அவன் என்ன பண்ணுறான், உட்காந்து எப்படியும் ஹமாஸை ஒழிச்சிடணும், இல்லை ஹிஸ்புல்லாவை ஒழிச்சிடணும், பாலஸ்தீனத்தை ஒழிச்சிடணும் சண்டை போட்டுக்கிறான். அவனுக்கு தெரியவே தெரியாது அவருடைய பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரு குமாரன் அங்கே சண்டை போடு. இங்கே அதே மாதிரி என்ன பெரிய குமாரன் என்ன பண்ணுறான், வெளியே போயிருக்கிறான். சின்ன குமாரன் என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட சொத்து பொங்க தர 12ஆம் வசனம் 15 ரூபா 15 12ஆம் வசனம் தமிழ். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, அவரு ஏன் அவரு சொல்றது கூட இளையவன் ஏன் சொல்ல, மூத்தவன் சொல்லல, இளையவன். தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு ஒரு பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அவனுக்கு எவ்வளவு கொடுத்துருமா சொல்லு, அவனுக்கு எவ்வளவு கொடுத்துருப்பான்? அப்பா கிட்ட 3000 ரூபாய் இருந்தா எவ்வளவு கொடுத்துருப்பாரு? அதெல்லாம் இல்லை, எங்களுக்கு பங்கு அவனுக்கு கொடுக்குற அதெல்லாம் போக தான் மிச்சம் பங்கு, எல்லாம் போக கையில் 3000 ரூபாய் வச்சுக்கிறாரு. அவர் எவ்வளோ கொடுத்துருப்பாரு அவனுக்கு? சின்ன லடாக் சொல்ல பிரேமிஸ் வச்சு அவன் 500 ரூபான்னா 1500 ரூபாயா? நீ என்ன சொல்ற? 1500 ரூபா. நீ என்ன சொல்ற? அவனுக்கு 1000 ரூபாய் தான். அவனுக்கு 1000 ரூபாய் தான். பெரியவனுக்கு எவ்வளோ? பெரியவனுக்கு 2000 ரூபாய் இல்லைங்களா? மூத்தவனுக்கு எவ்வளோ? 2000 ரூபாய் மூத்தவனுக்கு. இளையவனுக்கு எவ்வளோ? 1000 ரூபாய் தான் அவனுக்கு. சரியா? அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். இந்த பாகத்தை பெற்றுக்கிட்டவங்க யாரு? ஐயோ, யாக்கோபின் புத்திரன். இந்த மூத்தவனோட ஸ்தாகத்தை பெற்றுக்கிட்டவங்க யாரு? யோசேப்பு. அவனுக்கு யாரு? 2 பிள்ளைங்க, மனாசே எப்ராஹிம் பேரு. மனாசே எப்ராஹிம் பேர் வருதா கர்த்தருடைய பட்டியலில்? எங்க வருது? வராது. கோத்திர பட்டியலில் வரும், எல்லாத்துக்கும் வரும். ஆனால் அவருடைய வம்சாவளியில வராது. என்ன சரி, வம்சாவளியில யார் பேர் வரல? இவங்க 2 பேர் வரல. யார் பேர் வருது? வராது, வராது. கர்த்தருடைய ஜீனியாலஜில ஏன் யூதா கோத்திரம் வருது? அங்க யார் பேர் வந்திருக்கணும்? எப்ராஹிம் பேர் தானே வந்திருக்கணும். ஏன் வரல? ஏன் யூதா கோத்திரம் பேர் வருது? ஏன்னா அவன் ஆசீர்வச்சிட்டான் யாக்கோபு. இதுல தான் வந்து ராஜ கோத்திரம் எதுனா யூதா கோத்திரம்னு எவ்வளவு கதை எழுதுறோட தானே பண்ணாங்க. இங்கே யூதாக்கு போல எப்ராஹிம் எழுதிடுவாங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் லேவி இது இல்லை. வெளிப்படத்தில் போய் பார்த்தா லேவி கோத்திரம் 12 கோத்திரங்களில் லேவி கோத்திரம் இருக்குது. 12,000 பேர் அங்கே இருக்கிறான். ஆக இதெல்லாம் எதேச்சியா நடக்கிற காரியம் எதுவுமே இல்லை. இவர் திடீர்னு சொல்றாரு, மூத்த குமார் இளங்குமார் வார்த்தனா போனா எல்லாத்தையும் அழிச்சிட்டான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான் இல்லையா? அது நமக்கு தெரியுமில்ல இந்த கதை. இளையகுமாரன் வாங்கிட்டு போய் அப்பாட்ட சொத்து வாங்கிட்டு போயிடும், எல்லாத்தையும் அழிச்சிட்டான். அது எப்படி அழிச்சான்? அதெல்லாம் எப்படி அழிச்சான்? அவரே தான் சொல்றாரு. எப்படி அழிச்சானா? துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை எழுதி போட்டான். அன்னங்காரன் என்ன சொல்றான்? அவன் என்ன சொல்றான்? அன்னங்காரன் வேசிகளிடத்துல 30ஆம் வசனம் அவன் அழித்து போட்டான். இவன் டெஃபினேஷன் கொடுக்குறான். அவர் சொல்றாரு துன்மார்க்கமா அழித்தான்ன்றான். அன்னங்காரன் என்ன சொல்றான்? வேசிகளிடத்துல அழித்து போட்டான் என்று சொல்லுகிறான். இப்போ அவன் என்ன பண்ணான்? புத்தி தெளிந்த பிறகு அங்கதான் எவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். அவனுக்கு புத்தி எல்லாம் இருக்குதா இல்லையா? மாம்சத்தின்படி நடக்கிற பிரச்சனை என்ன? இது புத்தி என்ன ஆயிடும்? புத்தி இருக்குதா இல்லையா? இருந்தா இருக்குது. புத்தி என்ன ஆயிடும்? கலங்கிடும். நேற்று என்ன வார்த்தை சொன்னாங்க? டர்புலண்ட் இல்லை, குழம்பி போகுது புத்தி. அதே புத்தி தான் எல்லாம் இருக்குது இல்லை? கொஞ்ச நாளைக்கு அவன் புத்தி இந்த மாம்சத்தில் போயிட்டான். புரியுதுங்களா வித்தியாசம்? என்னடா அப்பாட்ட போய் நம்ம என்ன கேட்கணும்? இல்லை தெரியல. அதெல்லாம் அவனை புத்தி கலங்கி போச்சு. அவன் இன்றைக்கு அநேகருக்கு அப்படிதான் இப்போ பாவம். நேற்று புருஷன் தான் குடிக்கிறான்னா கூட என்ன பண்ணுறா? கொண்டாட்டியும் குடிச்சிருக்கிறான். 2 பேர். எத்தனை பிள்ளைங்க அவங்களுக்கு? 4 பிள்ளைங்க. 4 பிள்ளைங்களும் மொட்டை அடித்து மாலை போட்டு எழுதுறான். இவ்வளோ அழகான பிள்ளைங்களை வச்சு நீ என்னடா? அதான் ஆம்பளை குடிச்சா 2 பேரும் ஆம்பளை புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்த்து பார்ப்போம். என்ன ஆகி போச்சாங்க? புத்தி குழம்பி போச்சு. புத்தி குழம்பி போனேன். ஆனால் இப்போ இவனு குழம்பி போயிட்டு எல்லாம் போனால் லீஸ்ட்டுக்கு போயிட்டான். பண்ணி கூட போய் உட்காந்துட்டான். இப்போ புத்தி தெளிஞ்ச பிறகு சொல்கிற முதல் வார்த்தை என்னன்றா?
18ஆம் வசனம். நான் எழுந்து என் என் தகப்பனிடத்திற்கு போவேன். என் தகப்பனிடத்துக்கு போய், அவனுக்கு தகப்போட நல்லா தெரியும், தகப்பனுடைய டோபோகிராஃபி நல்லா தெரியும். தகப்போட்டில் எங்கே பேனா இருக்குது, எங்கே பென்சில் இருக்குது, எங்கே சுவிட்ச் இருக்குது, எங்கே ஏசி பாக்ஸ் இருக்குது, எல்லாம் தெரியும் அவனுக்கு. அது சொல்கிறான், என்ன சொல்கிறான், முன்னாள் தெளிந்த போதாவன் என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு அவன் கூலிக்காரர் என்ன சாப்பிட்றான்னு கூட அவனுக்கு தெரியுது. அதான் நான் அதே அதிகாரம் 17ஆம் வசனம் 15 லூக்கா லூக்கா 15 17 106 பின்னாடி இது ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு பகுதி. 18, 19, 20 படிங்க அப்படியே இருங்க. அதான் நான் எழுந்து தகப்பனுக்கு போய் தகப்பனே வரத்துக்கு விரோதமாகவும் அது அப்புறம் சொல்கிறான். ஆனால் முன்னாடி என்ன நினைக்கிறான், எங்கள் தகப்பன் வீட்டில் நிறைய வேலைக்காரன் இருக்கிறான், அவன் நல்லா டெய்லி நல்லா சாப்பிட்றான், நெய் அது இதுன்னு போட்டு நல்லா சாப்பிட்றான், நான் இங்கே பசியில் வாடுறேன், நான் போய் என்ன பண்ண எங்கே போகிறேன், போய் என் வேலைக்காரர்கிட்ட கொஞ்சம் சோறு போடு நான் கேட்குறாம. இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கில் அதான் பண்ணுகிறான். அவன் என்ன பண்ணிக்கலாம், மெதுவாக போய் டே பசியாகிறேன்டா, அப்பா இருக்கிறாருடா வீட்டில், அப்பா இல்லையா, என் பசியாகிறேன்டா, ஒரு 2 இட்லி கொஞ்சம் சட்னி வச்சு போடுறான், கேட்டுக்கலாமா இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவன் என்ன தான் பண்ணுறான், அதான் கேட்டுக்கிறான். வேலைக்காரர்கிட்ட போய் இல்லை இல்லையா, அவனுக்கு தெரியுது நல்லா வேலைக்காரனோட நல்லா சாப்பிட்றான்னு. அப்படி பண்ணிருக்கலாம்ல, அப்பா இல்லாத நேரத்தில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், வேலைக்காரர்கிட்ட கேட்டு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், நான் எழுந்து நேராக போகிறான், நேராக தகப்பன்கிட்ட போகிறான். சரியா, அப்பாக்காரன் போறாரு, கையில் மோதிரமும் பாதரட்சைகளும் புதிய அங்கியும் பெற்று, கையில் மோதிரமும் பாதரட்சைகளும் புதிய அங்கியும் பெற்று, நன்றி பரலோக ராஜ்யத்தை அடைந்து, நன்றி பரலோக ராஜ்யத்தை அடைந்து, இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், தேவபுத்திரனும் ஆனேன். என்ன அருமையான பாடல், எங்கன்னா தப்பு பண்ணியிருக்காங்களா பாட்டில், ஒரு பாட்டில் இயேசு ஏற்றுக்கொண்டேன் தேவபுத்திரனுமானே, அங்கதான் சந்தோஷம் பரலோகம். என்ன அழகான பாடல். உள்ளே போனால் வேலை முடிச்சு நேரம் அப்பா உடையாது. ஏன்னா இவன் சிந்தனை எங்கே தான் இருக்குது, நேரம் தகப்பன் இடத்துல போய் நேராக போயிட்டான், சோப்னான்ட்டான், மோதிரம் போட்டார், செருவை போட்டார், கொழுத்த கன்று அடித்து விருது அங்கே வெந்து நிற்குது. மூத்த பிள்ளை வரான், இன்னைக்கு மூத்த பிள்ளை. ஆனால் அப்படியே அதான் சொன்ன இயேசுநாதர் சொல்லும்போது எல்லாத்தையும், இன்னைக்கு 2 பேர் சண்டை போட்டது அவர் பார்த்துட்டு வர மாட்டாரா? அவர் பாருக்கு தெரியும், தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? இஸ்ரேல் இப்படி தான் போய் நிற்பான், பயங்கரமாக இருப்பா அந்த காசாவில். இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு இல்லாமல், எவ்வளோ கஷ்டப்பட்டு, மருந்து இல்லாமல், தண்ணி இல்லாமல் என் பிள்ளைகள் இப்படி தான் இருப்பாங்கன்னு தெரியும் அவருக்கு. அதனால் உதாரணம் சொல்லும்போது கூட அவர் அவ்வளோ ஜாக்கிரதையாக சொல்லியிருக்கார். வந்தவன் என்ன பண்ணவன் நேராக வெளியே நிற்கிறான், வீட்டுக்குள்ள தான் வரணும். அப்பா பிள்ளை இல்லையா, எங்கே நிற்கிறான், வெளியே நின்று யார்கிட்ட பேசுகிறான், வேலைக்காரன்கிட்ட பேசுகிறான். அவன் என்ன பண்ணுறான், வேலைக்காரன் பற்றி தெரிஞ்சவன் என்ன பண்ணுறான், நேராக அப்பா பற்றி பேசுகிறான். நான் என் தகப்பன் இடத்துல போயின்றான். இதுதான் வித்தியாசம். இன்னைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்தில் ஆவிலே நடக்கிறவன் எங்கே போகிறான், நேராக அப்பாட்ட பேசுவான், வேலைக்காரர்கிட்ட போய் பேசிக்க மாட்டான். இவெல்லாம் வேலைக்காரர்கிட்ட பேசினுக்கிறான். அவன் இப்படி